We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. சென்னை கொல்கத்தா இதே சேப்பாக்கத்தில் லாஸ்ட் டைம் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சென்னை ஃபர்ஸ்டாக பேட் பண்ணி வெறும் 103 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க. அந்த போட்டியில் கொல்கத்தா டீமுடைய ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் இந்த ரெண்டு பேருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த போட்டியில் அதே போல் ஒரு பிச் கண்டிஷன் எதிர்பார்க்கலாமா இல்லை லாஸ்ட் டைம் போல் பேட்டிங்க்கு சாதகமா இருக்குமா? டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 22ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 14th ஏப்ரல் டியூஸ்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் ஒவ்வொரு மேட்சுக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தோம்னா நிறையா மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பாக என்ன வந்து மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறைய ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன். அது போக ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸும் அங்கே தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஆனால் மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் பார்த்தோம்னா இதுவரை 33 மேட்சஸ்ல பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 21-12ன்னு சிஎஸ்கே தான் லீட் பண்றாங்க. இதுவே லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 5 மேட்சஸ் பிளே பண்ணதில் 3-2ன்னு சிஎஸ்கே லீட் பண்றாங்க. இந்த கிரவுண்ட்ல இந்த ரெண்டு அணிகளும் 12 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 8 மேட்சஸில் சிஎஸ்கேவும் 4 மேட்சஸில் கேகேஆரும் ஜெயிச்சிருக்காங்க. இதுலேயும் சிஎஸ்கே தான் லீட் பண்ணுறாங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா சிஎஸ்கே அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 83 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. 53 மேட்சஸ் ஜெயிச்சு 64% வின் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஐபிஎல் டீம்ஸ்லேயே பார்த்தோம்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் சிஎஸ்கே தான் நல்ல வின் ரேட் வச்சுருக்காங்க. இதுவே கேகேஆர் இங்கே பிளே பண்ண 16 மேட்சஸில் 6 மேட்சஸ் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் புவராக தான் இருக்குது. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். சேப்பாக்கம் ஸ்டேடியம் இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் ஜென்ரலாக பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் ரீசெண்டாக பார்த்தோம்னா இந்த பிச்சோடைய சர்ஃபேஸை வந்து மாற்றிருந்தாங்க. அதிலிருந்து மிந்தி மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இப்போ கிடைக்கிறது இல்லை. மிந்திலாம் பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 140லேருந்து 160 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருந்தது. பட் அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா பேட்டர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த ரெண்டு பேருக்குமே நல்ல காம்படிஷன் இருக்கிற மாதிரி தான் அந்த பிச் அமைச்சிருக்காங்க. ஸோ சாலிடாக பார்த்தோம்னா 180லேருந்து 200க்குள்ளே எதிர்பார்க்கலாம். நல்ல பேட்டிங் நெட் வச்சிருக்கிற டீமாக இருந்துச்சு அப்படின்னா 200க்கு மேலேயும் அடிக்கலாம். டாஸ் ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 14 நைட் கேம்ஸில் டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் 12 டைம்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. 2 போட்டியில் மட்டும்தான் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் 14 ஐபிஎல் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 5 போட்டிலும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 9 போட்டிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 161ம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 146ம் இருக்குது. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் 193 இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் பேட்டர்ஸுடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா 23.7 இருக்கு. சுமாராக தான் இருக்கீங்க. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இந்த மூணுமே இந்த கிரவுண்டில் லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த 14 நைட் மேட்சஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்போவுமே இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. ரன் ரேட் 8.2 இருக்குது. இதுவே மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 7.6 இருக்குது. கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. ஏன்னா இந்த ஃபேஸில் ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 9.3 இருக்குது. மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸில் 11-12ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே அதிகமாக விழுந்திருக்கு. மிடில் ஓவர்ஸில் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.9ம் டெத் ஓவர்ஸில் 2.6ம் இருக்குது. பவர் பிளே ஓவர்ஸில் 1.8 இருக்குது. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸில் விக்கெட் விழுந்துட்டு இருந்தது. இனிஷியல் ஓவர்ஸில் மூவ்மெண்ட் கிடைச்சிது. கலீல் அகமத்லாம் இந்த ஃபேஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் இந்த சீசன் எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக விக்கெட் விழுகலை. பஞ்சாப் டீமுக்காக ப்ளே பண்ணும்போது சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸில் ஒரு விக்கெட்டை இழந்தாங்க. இதுவே லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் விக்கெட் விழுகவே இல்லை. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் தாண்டினக்கு அப்புறம் தான் ரித்துராஜ் கெய்க்வாட் வந்து அவுட் ஆனார். ஸோ இந்த சீசனில் அந்தளவுக்கு பெருசாக
விக்கெட்ஸ் விழுகல. இருந்தாலும் இந்த லேட்டஸ்ட் பிட்ச் கண்டிஷனை பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். குவாலிட்டியான நியூ பால் பவுலர் பவுல் பண்ணாங்க அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் இருக்கு. 8 ரேஞ்சில் இருக்கு பவர் பிளே ஓவர்ஸ்ல. மிடில் ஓவர்ஸ்ல 7.7. அகைன் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேல இருந்த ரன் ரேட் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. டெத் ஓவர்ஸ்ல 8.5 இருக்கு. ஓவராலாக பார்த்தோம்னா பேட்டர்ஸ் வந்து டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா இங்கேயும் மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.9 இருக்கு. ரெண்டு ஃபேஸ்லையும், அதாவது ரெண்டு இன்னிங்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் ஃபேஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸ்ல ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.5ம் அதே தான் வந்து டெத் ஓவர்ஸ்லையும் இருக்கு இங்கே. அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனர்ஸ் வந்து டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் வந்து 52 இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 140+ இருக்கு. ரெண்டுமே டீசெண்டாக இருக்கு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனர்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த ரேஞ்சில் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து 50லேருந்து 60 ரன்ஸ்குள்ளே அப்படி தான் வந்து அடிச்சிருக்காங்க. ரேராக தான் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் சாம்சன் அடிச்சிருந்தாரு 100. அந்த மாதிரி ரேராக தான் நடந்திருக்கு. ஒரு 10 மேட்ச் நடக்குது அப்படின்னா இங்கே ஒரு 3 or 4 மேட்சஸ் அந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. பெங்களூரு, மும்பை, அதுக்கப்புறம் கொல்கத்தா மாதிரி நிறையா போட்டிகளில் ஓப்பனர்ஸ் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. அடுத்ததாக டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 50% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட வந்து 36% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட வந்து 14% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா மோஸ்ட்லி எப்படி அந்த பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7 to 10 ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 10 ஓவர்ஸ்லேருந்து 15 ஓவர்ஸ் வரைக்கும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் இருக்கிறதால அவங்க விக்கெட்டை இழந்துருவாங்க. இந்த கடைசி 4-5 ஓவர்ஸ் வந்து லோவர் ஆர்டர் பேட்டர்ஸை வச்சு தான் அந்த இன்னிங்ஸை வந்து முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேட்டர்ன் வந்து இருந்திருக்கு. அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸோட ஓப்பனர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓப்பனர்ஸ் போலவே தான் 50லேருந்து 60 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆவரேஜாக. பட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்லா இருக்கு. 150+ வந்து இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது 5% அதிகமாக இருக்கு. 55% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட வந்து 30% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட வந்து 15% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. என்னதான் இந்த கிரவுண்டில் சேஸ் பண்ண டீம் வின் பண்ணாலும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸை வச்சே முடிச்சது கிடையாது. மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் இங்கேயும் இருந்ததால அந்த மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் விக்கெட்டை இழந்து கடைசி கட்டத்தில் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா பேஸ் ஸ்பின் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருந்திருக்கு. 62% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தோம்னா 38% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதிக விக்கெட் ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 105 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 56 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பாதிக்கு பாதி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 35 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் 21 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 60 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 45 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் விட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்லா இருக்கு. ஒவ்வொரு 15 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸ். அடுத்ததா சிஎஸ்கே டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். சிஎஸ்கே இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 4 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சு 2 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 9th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் மைனஸ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல இதே கிரவுண்ட்ல டிசி டீமுக்கு 23 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அந்த போட்டியில் ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது சஞ்சு சாம்சன் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அடுத்ததா சிஎஸ்கே டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் ஆத்ரே, சர்ஃப்ராஸ் கான், சிவம் துபே, டிவல் பிரிவிஸ், ஜாமி ஓவர்டன், நூர் அகமத், அன்ஷுல் கம்போஜ், குஜப்ரீத் சிங், கலீல் அகமத் அண்ட் அகில் ஒசைன். தோனி பத்தின அப்டேட் பார்த்தோம்னா இந்த போட்டிலையும் பிளே பண்றது டவுட் தான் சொல்லியிருக்காங்க. இன்னுமே 100% ஃபிட் ஆகல அப்படின்னு தான் மேனேஜ்மெண்ட்ல இருந்து தகவல் வந்திருக்கு. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல கலீல் அகமத், அன்ஷுல் கம்போஜ், அகில் ஒசைன். மிடில் ஓவர்ஸ்ல நூர் அகமத், அகில் ஒசைன், குஜப்ரீத் சிங், ஜாமி ஓவர்டன். டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா அன்ஷுல் கம்போஜ், ஜாமி ஓவர்டன் அண்ட் குஜப்ரீத் சிங். இதுல அன்ஷுல் கம்போஜ் இவர் தான் லாஸ்ட் மேட்ச்ல 2 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு டெத் ஓவர்ஸ்ல. அடுத்ததா சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின்னிங் ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஆவரேஜும் டீசெண்டாக இருக்கு. அதுவும் குறிப்பாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கு. அதிகபட்சமாக கேகேஆர் டீமுக்கு 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் தவிர்த்து பார்க்கும்போது ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல தான் முதல் முறையா
சேப்பாக்கத்தில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டைப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் அவருடைய பாலில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100க்கு கீழே இருக்குது. இந்த ஸ்டாட்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா வைபவ் அரோரா அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. மற்ற பவுலர்ஸ் கூட பார்க்கும்போது ஸ்ட்ரைக் ரேட் வந்து கேமரூன் கிரீன் அவருக்கு எதிராக வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் ருத்துராஜ் கைக்வாட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. ரெண்டுமே 40+ இருக்குது. கேகேஆர் டீமுக்கு பெஸ்ட்டாக 72 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 108 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. சுனில் நரேனுடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து வருண் சக்கரவர்த்தியோட பாலில் 100க்கு கீழே இருக்குது. சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஆயுஷ் ஹாத்ரே இவர் பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீமுக்கு ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆயிருக்காரு. வைபவ் அரோரா அவருடைய பாலில் தான் அவுட் ஆயிருந்தார். இந்த கிரவுண்டில் 4 மேட்சஸில் பேட் பண்ணி 169 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரெக்கார்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 73 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் வைபவ் அரோரா அவருடைய பாலில் 2வது பாலில் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா சர்ஃப்ராஸ் கான் கேகேஆர் டீமுக்கு 2 மேட்ச்சில் ப்ளே பண்ணி பெருசாக எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல. இந்த கிரவுண்டில் 3 மேட்சஸில் பேட் பண்ணி 107 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா சிவம் தூபே கேகேஆர் டீமுக்கு 41 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 35 ஆவரேஜும் இருக்குது. ரெண்டுமே நல்லா இருக்குது. பவுலிங்கில் இதே கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்குது. சுமாராக தான் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா வைபவ் அரோரா அவருடைய பாலில் 3 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக கேமரூன் கிரீன் அண்டு வருண் சக்கரவர்த்தி இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதில் பார்த்தோம்னா சுனில் நரேன் அவருடைய பாலில் அவுட் ஆனதில்லை. பட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100க்கு கீழே இருக்குது. ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அடுத்ததா டிவல் பிரிவிஸ் இவர் பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு 2 மேட்ச்சில் பேட் பண்ணி 81 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 2 மேட்ச்சில் டோட்டலாக 74 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது. மேட்சப்ஸில் மெயினாக ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்லா தான் இருக்குது. அடுத்ததா ஜாமி ஓவர்டன் இவர் இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங்கில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ரன் எதுவும் எடுக்காமல் டோட்டலாக 3 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதுலேயே 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ரன் எதுவும் எடுக்காமல். இந்த மேட்சப்ஸை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அடுத்ததா நூர் அகமத் கேகேஆர் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்குது. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. அடுத்ததா ஹன்ஷுல் கம்போஜ் பவுலிங்கில் பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா குஜப்ரீத் சிங் இவர் இந்த கிரவுண்டில் 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா கலீல் அகமத் கேகேஆர் டீமுக்கு 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 14 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. இந்த கிரவுண்டில் இனிஷியல் ஓவர்ஸில் ஒருவேளை இந்த போட்டியில் மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கலீல் அகமத் அவர் பவர் பிளே ஓவர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுவரை நம்ம பார்த்த 2 மேட்ச்லையுமே அந்தளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததா அகில் ஒசைன் இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா கேகேஆர் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். கேகேஆர் டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் ஒரு மேட்ச் வந்து ரெய்னால கேன்சல் ஆயிருக்கு. மிச்சம் 3 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் ரெண்டுமே ரொம்ப சுமாராக இருந்திருக்கு. எப்பவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி அண்டு சுனில் நரேன் இந்த சீசனில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. அதுவும் தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததா கேகேஆர் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். அஜிங்கியா ரஹனே, ஃபின் ஆலன், கேமரூன் கிரீன், ஆங்விஷ் ரகுவன்ஷி, ரின்கு சிங், ரோமன் பாவல், ராமன்தீப் சிங், அன்குல் ராய், சுனில் நரேன், நவ்தீப் சிங், கார்த்திக் தியாகி அண்ட் வைபவ் அரோரா. இந்த போட்டியில் வருண் சக்கரவர்த்தி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் வைபவ் அரோரா, நவ்தீப் சிங், அன்குல் ராய். மிடில் ஓவர்ஸில் சுனில் நரேன், கார்த்திக் தியாகி, அன்குல் ராய், கேமரூன் கிரீன். டெத் ஓவர்ஸில் வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகி அண்ட் கேமரூன் கிரீன். இதில் வைபவ் அரோரா அவர் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா கேகேஆர் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அஜிங்கியா ரஹனே
ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே சுமாராக தான் இருக்குது. சிஎஸ்கே டீமுக்கு அதிகபட்சமாக ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் அதிகபட்சமாகவே பார்த்தீங்கன்னா 31 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. சஞ்சு சாம்சன் போல் இவரும் இந்த விக்கெட்டில், அதாவது இந்த பிச்சில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லா ஃபேஸ் பண்ணலாம். பட் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸை ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் இவருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒருவேளை ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டை அமைச்சாங்க அப்படின்னா. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. ஸ்பின் டைப்பில் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. ஆப்போனன்ட் டீமில் சைனாமேன் பவுலராக நூர் அகமத் இருக்கார். பிளேயர் மேட்சப்ஸில் இவர் பார்த்தீங்கன்னா கலீல் அகமத் அவருடைய பாலில் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் நூர் அகமத் அவருடைய பாலில் ஸ்ட்ரைக் ரேட் வந்து சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஃபின் ஆலன். இவர் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 106 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 84 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா அகில் ஒசைன் அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா கேமரூன் கிரீன். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலாக பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக சிஎஸ்கே டீமுக்கு 38 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்லேருந்து பவுல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ரவுண்டர் வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பேட்டிங்கில் பவுலிங் மேட்சப்ஸ் இருக்குது சுமாராக தான் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் நூர் அகமத் அண்டு அகில் ஒசைன் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்லா தான் இருக்குது. அடுத்ததா ஆங்கிஷ் ரகுவன்ஷி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட் சுமாராக தான் இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மேட்சப்ஸில் அன்ஷுல் கம்போஜ் அண்ட் நூர் அகமத் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ரின்கு சிங். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா டீசெண்டாக இருக்குது. பெஸ்ட்டாக சிஎஸ்கே டீமுக்கு 54 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இதே கிரவுண்டில். மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா இவரும் நூர் அகமத் அவருடைய பாலில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100க்கு கீழே இருக்குது. இந்த ஸ்டாட்ஸை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அடுத்ததா ரோமன் பாவல். ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் ரொம்ப லோவாக இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் நூர் அகமத், கலீல் அகமத் அண்டு ஜாமி ஓவர்டன் இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு ரோமன் பாவல். அடுத்ததாக பார்த்தோம்னா ராமன் தீப் சிங். இவர் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸ்டாட்ஸ் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. மேட்சப்ஸில் பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா அன்ஷுல் கம்போஜ் அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா அன்குல் ராய். பவுலிங்கில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு சிஎஸ்கே டீமுக்கு இதே கிரவுண்டில். மேட்சப்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா சுனில் நரேன். பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாகவே சிஎஸ்கே டீமுக்கு 44 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 22 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு சென்னை டீமுக்கு. அதே போல் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 12 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் பவுலிங்கில் நல்லா இருக்குது. பேட்டிங் மேட்சப் சுமாராக தான் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா கலீல் அகமத் அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் நூர் அகமத் அவருடைய பாலில் பார்த்தீங்கன்னா ரன் எதுவும் எடுக்காமல் 3 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அந்த 3 பால்லையுமே வந்து அவுட் ஆயிருக்காரு சுனில் நரேன். இந்த ஸ்டாட்ஸையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அடுத்ததா நவ்தீப் சைனி. சிஎஸ்கே டீமுக்கு 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா கார்த்திக் தியாகி 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு சிஎஸ்கே டீமுக்கு. இவருக்கும் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. வைபவ் அரோரா. சிஎஸ்கே டீமுக்கு 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா தான் இருக்குது. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்குது இவருக்கு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் ஃபின் ஆலன். இன்னொரு ஆப்ஷன் சஞ்சு சாம்சன் இருக்காரு. இப்போதைக்கு நம்ம வந்து பிக் பண்ணல. அதுக்கான ரீசன் இந்த கிரவுண்டில் இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு லாஸ்ட் மேட்சை தவிர்த்து. அதுவும் போக இவருடைய ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். அதுவும் ஒரு ரீசன். ஒருவேளை இந்த போட்டியில் ஒரு ஃப்ளாட் விக்கெட் அமைக்கிறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படிங்கும்போது மோஸ்ட்லி நம்ம டீமில் இருப்பார். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா ஆங்கிஷ் ரகுவன்ஷி, ஹாத்ரே அண்டு ரித்துராஜ் கெய்க்வாட். ரித்துராஜ் கெய்க்வாட் கேகேஆர் டீமுக்கு ஆகட்டும் இந்த கிரவுண்ட்லையும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்லா பொறுமையாக நின்று ஆடக்கூடிய ஒரு பேட்டர் கெய்க்வாட். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா ரஹனே, டிவல் பிரவிஸ் அண்டு சர்ஃப்ராஸ் கான் இருக்காங்க.
ரஹானே அந்த அளவுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது இந்த பிட்ச் கண்டிஷனுக்கு. இதுவரை பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆல்ரெடி நம்ம ஸ்டாட்ஸ்ல பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஸ்ட்ரகிள் ஆகலாம். சிஎஸ்கே டீம்ல பார்த்தீங்கனாலும் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அகீல் ஒசைன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நூர் அகமத் இருக்காங்க. இந்த போட்டியில அகீல் ஒசைன் ப்ளே பண்ணாரு அப்படிங்கும்போது பவர் பிளே ஓவர்ஸ்ல மறுபடியும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா கேகேஆர் டீமுடைய 2 ஓப்பனர்ஸுமே வந்து ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா கேமரூன் கிரீன், சிவம் தூபே, ஜாமி ஓவர்டர்ன் அண்ட் சுனில் நரேன். ஜாமி ஓவர்டர்ன் லாஸ்ட் மேட்ச் நல்லா பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. சிவம் தூபே ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக எப்போவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன் அப்படிங்கும்போது அந்த மிடில் ஓவர்ஸில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இவர் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பார் சிஎஸ்கே டீமுக்கு. கேமரூன் கிரீன் பேட்டிங்கில் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல, ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. பட் பவுலிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதால நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். சுனில் நரேன் இவருக்கு பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஆகட்டும், வென்யூ ரெக்கார்ட் ஆகட்டும், ரெண்டுமே நல்லா இருக்குது. மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னாலும் சிஎஸ்கே டீமில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதை வச்சு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சென்னை பிச் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை வச்சு தான் நம்ம இவரை சூஸ் பண்ணியிருக்கோம். டிஃபரன்ஷியல் பிக்காக சூஸ் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் பார்த்தோம்னா வைபவ் அரோரா அண்ட் நூர் அகமத் சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நூர் அகமத் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கார். இதுவரை இந்த சீசனில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல, லாஸ்ட் சீசன் போல் இல்லை. பட் இந்த பிச் கண்டிஷன், அதுக்கப்புறம் கேகேஆர் டீமில் இருக்கக்கூடிய சில பேட்டர்ஸ்க்கு எதிரான மேட்சப்ஸ், இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து நம்ம டீமில் மோஸ்ட்லி இருப்பார். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா அன்ஷுல் கம்போஜ், கலீல் அகமத் அண்டு கார்த்திக் தியாகி இருக்காங்க. இதில் அன்ஷுல் கம்போஜ் இவர் வந்து டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால சிஎஸ்கே ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். பிச் ரிப்போர்ட்டில் இனிஷியல் ஓவர்ஸில் மூவ்மெண்ட் இருக்கும், நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கலீல் அகமத்தை பிக் பண்ணலாம். லாஸ்ட் சீசன்லலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் பவர் பிளே ஓவர்ஸில். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் ருத்துராஜ் கெய்க்வாட், கேமரூன் கிரீன், நூர் அகமத் அண்ட் சஞ்சு சாம்சன் இருக்காங்க. இதில் பெஸ்ட் பிக், அதாவது சேஃபஸ்ட் பிக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ருத்துராஜ் கெய்க்வாட் தான். இந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் நியூ பால் ஓவர்ஸை மட்டும் சமாளிச்சிட்டாரு அப்படிங்கும்போது நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். மற்றபடி அந்த பிச் கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம மற்ற கேப்டனை வந்து நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். குறிப்பாக சஞ்சு சாம்சன் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அவரை சூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இந்த போட்டியில் வருண் சக்கரவர்த்தி ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும்போது இந்த மிடில் ஓவர்ஸில் வருண் சக்கரவர்த்தி அண்டு சுனில் நரேன் இந்த 2 பேர்த்தையும் ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது போக இப்போது அன்குல் ராய் வேற இருக்கார். நூர் அகமத் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது மட்டும் இவரை நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். கேமரூன் கிரீன் கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் பவுலிங்கும் பண்ணுறதால ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.